ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பரான ப்ராடக்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே சூப்பர்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சொன்னேன் இல்லையா, 150% ப்ராடக்டை தான் நான் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணி கஸ்டமர் கொடுத்து பார்த்துட்ருக்கிற ப்ராடக்டை தான் உங்களுக்கு இப்போ எல்லோரும் கேட்குறதுனால ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே நான் இப்போயும் சொல்கிறேன், சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளம்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், லைஃப்லேயே இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணனா முடியாதனால இந்த கட்ட முடி தூக்கிட்டுனுக்கு இன்றைக்கி முடிய கொஞ்சம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். அதனால் எனி ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய கஸ்டமர் என்கிட்ட வந்து பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்படி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அப்செட்டாக இருக்குது, அப்படி இப்படி நிறைய. நேற்று நைட்டு கூட சொன்னாங்க, இன்றைக்கி காலையில் இப்போ கூட ஒரு கஸ்டமர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் சின்ன ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்து அப்செட் ஆக வேண்டாம், பிரச்சனை ஃபீல் பண்ணவே தேவையில்லை, எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை, கவலையை விடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆயிலி ஸ்கின்னுக்கு ஃபேஸ் மாய்ஸ்சரைசரும் பாடிக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசரும் கொண்டு வந்திருக்கேன். அது வந்து SPF 15 இருக்குது. ஒரு பாடி லோஷனும் ஒரு ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சரைசரும் கொண்டு வந்திருக்கேன். ஆயிலி ஸ்கின் ப்ளஸ் நார்மல் ஸ்கின் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து நார்மல் ஸ்கின்னு நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு 4 நாளாக யூஸ் பண்ணுறேன். இது வந்து 4 நாளாக நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி 4 நாள் தானே யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொன்னேன் இல்லையா, 2.5 வருஷம் மேலே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து மாற்றி எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த வர எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா கஸ்டமருக்கு நான் சொல்லணும் இல்லையா. அதனால் முன்னாடியும் நான் இதை போன வருஷமும் நான் இதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வர மாறிடுவேன். இப்போ வந்து ஜோவிஸ்லேயே இன்னொரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து இது நான் ஒரு 4 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது, உண்மையிலே சொல்கிறேன். இந்த 4 நாள் நான் யூஸ் பண்ணதில் வச்சு இப்போயும் நான் அதான் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக இது யூஸ் பண்ணுங்கள். டீப் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இது வேண்டாம். ஏன்னா இது வந்து உடனே அந்த ஆயிலி செக்ரேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுது. நம்ம அப்ளை பண்ண உடனே வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ணிடுது, ட்ரை ஆகிடுது. நல்லா வந்து அந்த ஆயிலி செக்ரேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வராது. அதனால் இது நல்லா இருக்குது. ஆயிலி ஸ்கின்னுக்கு பெட்டர்னு நான் சொல்லுவேன். நார்மல் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து எப்படி சொல்ல, இந்த ஒரு ஸ்மெல் இருக்குது பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. எப்படின்னா, நம்ம ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் நமக்குள்ளே ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் போட்டால் நமக்குள்ளே ஒரு எப்போதுமே நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்மெல் வந்து எனக்கு அந்த யூஸ் பண்ணோன்னே நம்ம மேலே எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மல்லிகைப்பூ வச்சா நமக்குள்ளே மல்லிகைப்பூ மனம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அது நல்லாயிருக்கு. ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 4 நாளில் ஒரு 13-14 டைம் நான் அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். காலையில், மதியம், ஈவினிங், நைட்டு அந்த மாதிரி நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நைட் க்ரீம் வந்து நேற்று வந்து போடலை, இந்த மாய்ஸ்சரைசர் போட்டனால அது போடலை. இதை பார்த்துட்டு நான் சீக்கிரம் சொல்லணும் இல்லையா, அதுக்காண்டி தான். சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு வந்து இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. நான் இப்போ வந்து வெளியே கிளம்பிட்டேன், அதனால் இப்போ யூஸ் பண்ணி காமிக்க முடியாது. வேணா நைட்டு வந்து நான் அதை ஈவினிங் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாடிக்கும் போட்டுட்டேன், பவுடரே அடிச்சிட்டேன். நீங்கள் எப்படி காமிங்கன்னு சொல்லுவீங்க, உடனே அப்சர்வ் ஆயிரும். இந்த ஈரப்பதம்ங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது இந்த மாய்ஸ்சரைசரில். அதனால் ஆயிலி ஸ்கின்னு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பாடி லோஷன், ஜோவிஸோட ஹெர்பல் பாடி லோஷன் ஸ்கின் ரெவலேஷன். இது வந்து ஸ்கின் ரெவலேட் வரலன்னா விட்டுருவோம். பாடி லோஷன் வித் SPF 15 அதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹனி அண்ட் கிரேப்ஸ். இந்த பாடி லோஷனில் வந்து ஆடி ஆஃபர் இல்லையா அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க. அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். யார் பாது சொல்லுங்க, நான் அமௌண்ட் எனக்கு தெரியலம்மா. ஃபர்ஸ்ட் எப்படி ஆடி ஆஃபர் இதா இருக்காம்மா, ஆடி ஆஃபர் இதா இருக்காம்மா சொல்லுங்க, ஆடி ஆஃபர் இதா இருக்காம்மா, அல்லது சொல்லுங்க க்ரீம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க, அமௌண்ட் அதுக்கு தந்துடுறேன். சரியாம்மா? சிரிக்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இல்லை, ட்ரெஸ்ஸுக்கு தானே ஆடி ஆஃபர் போடுவாங்க, இதுக்கு போடுவாங்க. எனக்கு இதுக்கு கேட்டாங்களா, அவங்க வந்து சும்மா ஃபன்னுக்காக கேட்டாங்களா இல்லை சீரியஸாக கேட்டாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் வந்து அவங்க கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுச்சு,
சரி இதில் வந்து நம்ம ஆஃபராக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே நான் ஆஃபராக கொடுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு கிடைக்கிறது ரொம்ப மார்ஜின் கம்மி. அதனால் நான் ஆஃபர் வந்து இது பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பெருசாக பண்ணலை இல்லையா, அதனால தான் வந்து ஆஃபர் எதுவுமே கொடுக்கல. சரி இதில் வந்து பரவாயில்ல, ஆடி ஆஃபர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இதில் வந்து ஆடி ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த அக்காக்காண்டி, அந்த கிளாடி ஐசக் தூத்துக்குடியிலேருந்து அவங்க கேட்டதுக்காண்டி சரி இதை கொடுத்துருவோம் அப்படின்னு தோணுச்சு. இதோட ரேட்டு வந்து 375 ரூபாய். இதை வந்து நான் வந்து 299க்கு கொடுக்கறதா இருக்கேன். அதுவும் இல்லாமல் எப்படின்னா, இப்போ நான் ஸ்டாக் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டாக்குக்கு மட்டும்தான் அப்படி கொடுக்க முடியும். அடுத்த ஸ்டாக்குக்கு இந்த இப்போ என்கிட்ட எவ்வளோ பீசஸ் இருக்குதுன்னு தெரில, அதை மட்டும் நான் அந்த ரேட்டுக்கு கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்த வர்றதை கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப கை காசு நஷ்டமாயிடும். அதனால் இப்போ இருக்கிற ஸ்டாக் வரைக்கும் நான் இதை வந்து 299க்கு கொடுக்கலாம். இது வந்து எப்படி ரிசல்ட் சொல்ல, இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட கொஞ்சம் வீடியோஸில் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இதை வந்து கை காலுக்கும் யூஸ் பண்ணோம், பாடிக்கும் யூஸ் பண்ணோம், ஃபேஸுக்கும் சேர்த்து இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படின்னா ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தனியாக வச்சுருப்பேன் இல்லையா, அது காலி ஆகிட்டு அப்படின்னா பாடிக்கு யூஸ் பண்ணுறது ஓப்பல் வச்சுருக்கேன், இதுவும் வச்சுருக்கேன். இதையே சேர்த்து ஃபேஸ்க்கும் போட்டுக்கிடுவேன். தனியாக அது காலி ஆகிட்டு அப்படின்னா அப்புறம் வந்து இப்போ கடையில் போய் மேக்கப் பண்ணுறேன், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் இங்கே கிடக்கு அப்படின்னா இதையே வந்து இது வந்து கடையிலையும் இருக்கும். அதனால் கடையில் யூஸ் பண்ணிப்பேன். ஃபேஸ் மாய்ஸ்சரைசரை எடுத்துகிட்டு போகாமல் எங்கேயாவது போயிட்டேன் அப்படின்னா இதையே வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இது நிறைய டைம் வந்து ஃபேஸ்க்கு ஓப்பலும் சரி இதுவும் சரி பாடிக்கு ஃபேஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். அதனால் ஆயிலி ஸ்கின்னு வந்து ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், பாடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஆயிலி ஃபேஸ் நார்மல் ஃபேஸ் இருக்கிறவங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்க இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, வேண்டாம், ஆயிலியாக இருக்கும். ஃபேஸ் ட்ரை ஸ்கின்னு நார்மல் ஸ்கின்னு வந்து இது தாராளமாக நீங்கள் பாடிக்கு ஃபேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாடி லோஷன் தான் இது வந்து. நான் என்னைக்காவது இல்லாத பட்சத்துக்கு இதை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கும். பாடி லோஷனுங்கிறது இதுக்கு தான் மெயின், வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கும், நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அப்புறம் SPF 15 இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் டேன்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். இது நல்லா இருக்கும். இது வந்து 375 ரூபா MRP. நான் வந்து 299க்கு இப்போ இருக்கிற ஸ்டாக் வரைக்கும் நான் கொடுக்கலாம். கிளாடி ஐசக் அந்த அக்கா கேட்டாங்க இல்லையா தூத்துக்குடியிலேருந்து, அவங்க கேட்டதுனால இந்த ஆஃபர், ஆடி ஆஃபர். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போடுங்க. கமெண்ட்டில் நம்பர் வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நம்பர் தரேன். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நேற்று கூட ஒரு அக்கா சொன்னாங்க, நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறீங்க, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. தாராளமாக நீங்கள் என்கிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் 10 டவுட் கேட்டாலும் நான் அதை கிளியர் பண்ணுவேன். அது என்னோட கடமை. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ, ஸ்கின்னு பற்றி, ஹேர் பற்றி, ப்ராடக்ட் பற்றி எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீங்கள் வாங்கலனாலும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. என்னென்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். எனி டீட்டெயில் வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, see you. என் மேலே அன்பாக பாசமாக பேசுகிற என்னோட சிஸ்டர்ஸ், அம்மா, அக்கா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஸோ மச்.